நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க சார் போனோம்? போங்க சொல்றேன். எங்க சார் போனோம்? போங்க, நான் சொல்றேன். பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? பார்க்ல வேற யாரும் இல்ல, உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீ சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையா யோசிக்கிறதால கன்ஃபியூஸ் ஆயிடுற. ஆனா நான் பெரிய பெரிய பிரச்சனைகளை சின்ன விஷயங்களா எடுத்துக்கிறதால சந்தோஷமா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல பிரபு. பரவாயில்ல, புரியாமலே இருக்கட்டும். நான் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கேன், அதுவும் இல்லாம நிம்மதியா இருக்கேன். ஏன் திடீர்னு நிம்மதி சுதந்திரம் இத பத்தி எல்லாம் பேசுறீங்க? என்னோட சின்ன வயசுல இருந்தே என் வாழ்க்கை ஒரு ரூம் குள்ளதான். கல்யாணத்துக்கு அப்புறம் அதே ரூம் தான், அதே மாதிரி தான் ஆபீஸ்குள்ளேயும். ஆனா இப்போ நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட், என் கேர்டேக்கர், நீ என் பக்கத்துல இருக்கியே. எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது பிரபு. என்னோட முடிவால நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம யோசிச்சு பயப்படுறதுனால எதையும் சால்வ் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்காக அதை பத்தி யோசிக்கணும்? இந்த பாரு ரேவதி, இதெல்லாம் காமன். சந்தோஷங்கிறது வேற எங்கேயோ கிடையாது, நம்ம பக்கத்துலயே தான் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பிரபு. பரவாயில்ல, அது புரியாமலே இருக்கட்டும். அப்படி இல்ல பிரபு. ரேவதி, நான் ஒரு உண்மையை சொல்லவா? எனக்கு இப்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அந்த வகையில நம்பிக்கையும் இருக்கு. நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பிரபு. ஆனா என்னோட சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல என் அப்பா இறந்துட்டாரு. என்னோட மாமா இப்ப அவரும் இறந்துட்டாரு. இப்ப நீங்க மட்டும்தான் எனக்கு.
உங்களை நான் இழக்க விரும்பல. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல பிடிச்ச மனுஷன் யாருன்னு சொல்லு. யாரு? நான் தான். சரி, அதெல்லாம் விடு. எனக்கு பசிக்குது. என்ன சாப்பிடலாம்? ஃப்ரூட் சாப்பிடலாமா? சரி சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். சாப்பிடு சாப்பிடு. ஹாய் ரேவதி. ஹாய், இது அசோக், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். காலேஜ் மேட் மட்டும் இல்லை, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பழைய எம்ப்ளாயி. ஹலோ. என்ன ரேவதி, பார்க்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு? இல்லை, சும்மா ஒரு அவுட்டிங் வந்தோம். அப்படியா? லக்கேஜ்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு கேட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல அசோக், பரவாயில்ல. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். இப்படி உங்களை பாதிலேயே விட்டுட்டு போகிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு கிளம்பிடுவோம். எங்கே போவீங்க? பிரபு, நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். பிரச்சனையில் இருக்கும்போது பார்த்துட்டு பார்க்காம போகிறது நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகே இல்லை. உங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணிக்க சொல்லி நான் கம்பல் பண்ணல. உங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைனா வேணாம். ஆனால் நீங்கள் 2 பேருமே இங்கே இருக்க வேணாம் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லை, நான் கொடுத்துட்றேன். இல்லை பரவாயில்ல பிரபு. இல்லை ப்ளீஸ். என்ன கொடுங்க கொடுங்க. இட்ஸ் ஓகே. நான் தீபா, 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 இது ரேவதி, பிரபு. வணக்கங்க. இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரி. இல்லை, பரவாயில்ல. அட என்ன பிரபு, நீங்க எல்லாத்துக்கும் இதே பதில் தானா? மோர் கொடுங்க. ரேவதி, உனக்கு? எனக்கும் அதே கொடுங்க. சரிங்க. இதோ பாருங்க, இது உங்க வீடா நினைச்சுக்கோங்க. எந்த தயக்கமும் வேணாம். நீங்க ரிலாக்ஸா இல்லைனா அப்புறம் எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம மனசை நம்ம எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவே பாதி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தெம்ப கொடுக்கும். தேங்க்ஸ். தீபா, இது என்னோட காலேஜ் மேட் ரேவதி. காலேஜ் மேட் மட்டும் இல்லை, என்னோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அவர் ரேவதியோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரும் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தான் தங்க போகிறாங்க. அவங்கள எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு என்னங்க, தாராளமாக இருக்கட்டும். நீங்கள் தினமும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தனியாக இருக்கிறதுனால எனக்கு போர் அடிக்குங்க. இவங்க வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான்.
ஒரு முக்கியமான விஷயம், ஏன் எதுக்குன்னு அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. தீபா கொஞ்சம் ஓட்டவாய், அதனால தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டேன். என்ன ரேவதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன அசோக் நீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க எப்பவும் போல ஃப்ரீயா பேசிட்டோம். அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். இல்ல பசி இல்ல, இப்ப எதுவும் வேண்டாம். என்ன பிரபு நீங்க பயப்படாதீங்க, தீபா கொஞ்சம் நல்லாவே சமைப்பா. ஐயோ, நான் அதுக்காக சொல்லுங்க, நிஜமாவே பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. நான் சமைக்கிறேன், நீங்க சாப்பிடுறீங்க. வாங்க மேல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. வாங்க. வாங்க. இந்த வீட்டிலே இதுதான் பெரிய ரூம். அது மட்டும் இல்ல, 2 பக்கமும் ஜன்னல் இருக்கிறதால சும்மா காத்து ஜிலு ஜிலுன்னு வரும். மற்றபடி உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அசோக். என்ன ரேவதி நீங்க இப்போ எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுல எனக்கு தான் சந்தோஷம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். என்னை கஷ்டப்படுத்துறதா நினைச்சு நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் இல்ல, இப்ப நீங்க பண்ணதே பெரிய உதவிதான். சரி, நான் இங்க இருந்தேன்னா தேங்க்ஸ் உதவிங்கிற வார்த்தை தவிர நீங்க வேற எதுவும் பேச மாட்டீங்க. நான் கிளம்புறேன், நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ம். மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை விட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ மரியாதை இல்லை. ஃப்ரெண்ட்ஸே இல்லாததுனால இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு அதை ஃபீல் பண்றேன். சாரி பிரபு. எதுக்கு? என்னால தானே நீங்களும் வீட்டை விட்டு. இந்த பார் ரேவதி, அப்படி பார்த்தா உண்மையிலேயே நான் தான் சாரி சொல்லணும். நீங்க ஏன் பிரபு சாரி சொல்லணும்? ஆமா, என்னை நம்பி வந்த உன்னை நான் தானே நல்லபடியா பார்த்துக்கணும். ஆனா பாரு, உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துற. நான் அப்படி நினைக்கல பிரபு. உங்க வீட்டுல இருக்கவங்கள விட நான் தான் முக்கியம்னு என்னை நேசிக்கிற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரமா நாம ஒரு வீடு பார்க்கணும் ரேவதி. ஆமா பிரபு, அசோக் எதுவும் தப்பா நினைக்க மாட்டார் தான். இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தனியா போகணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. கண்டிப்பா. அப்புறம் ரேவதி, இன்னொரு விஷயம். சொல்லுங்க பிரபு. நான் இனிமே அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்றது சரியா இருக்காது. வேற எங்கேயாவது போய் வேலை தேடிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? நீங்க எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனா ஒரு விஷயம். சொல்லு ரேவதி. வேலை வேணாலும் முடிவு பண்ணிட்டா முறைப்படி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுத்துறேன். ரேவதி, உனக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லையே? சிச்சி, எதுக்கு? இல்ல, சும்மா கேட்டேன். எனக்கு என் பிரபு மேல என்னைக்குமே கோவம் வராது. ஏதாவது கஷ்டமா இருக்கா? நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல வாசு, கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல, அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்க விரும்பல. நீங்க என் ஃப்ரெண்டுன்னு தான் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஸ்பெஷல் கேர் எடுப்பீங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் எதுக்காக வீட்டை விட்டு போனாருங்கிறதுக்கு ரீசன் கிடைச்சதா? நான் 4 நாள் ஊர்ல இல்லை இன்ஸ்பெக்டர். பிசினஸ் ப்ராஜெக்ட் விஷயமா போய் ஆகணுன்ற சூழ்நிலை. வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கும் சரியா எந்த தகவலும் தெரியல. அப்படின்னா அவர் ஏதாவது? நோ, பிரபு அந்த மாதிரி எதுவும் தப்பா யோசிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கு, அதான் கிளம்பி போயிருக்கான். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இன்ஸ்பெக்டர். கவலைப்படாதீங்க, நல்ல தகவலா சொல்றேன். ஓகே மிஸ்டர் ரகுராம், தேங்க்யூ. தேங்க்யூ. May I come in, sir? Yes, come in. பிரபு, வா. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். வாட்? சாரா? என்னாச்சு உனக்கு?
சாரி சார், நீங்க இந்த கம்பெனியோட சேர்மன், நான் இங்க மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறவன். இப்போ நான் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பேசுறது தானே கரெக்டா இருக்கும். ஏன்பா இப்படி பேசுற? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்காக வீட்டு விட்டு வெளியே போன? எனக்கு பிடிச்சவங்கள அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு அந்த வீடு பிடிக்கல. இதை பாரு பிரபு, இது வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம். அப்பா சொல்றேன், மற்றவங்களை பத்தி யோசிக்காத. நீ மறுபடியும் வீட்டுக்கு வரணும். உனக்கு பிடிச்ச இடமா அந்த வீட்டை மாத்துறேன். உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. பிரபு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? ஏன் வீட்டில் யாரும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அபிராமி கேட்ட அவளுக்கும் சரியான காரணம் தெரியலன்னு சொல்றான். கடைசி வரைக்கும் அது தெரியாத காரணமாவே இருக்கட்டும். இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். நான் அதை விரும்பல. சரி, இப்ப நீயும் ரேவதி எங்க இருக்கீங்க? அந்த வீடே உலகம்னு இருந்தவனுக்கு வெளியே போனா வேற இடம் கிடைக்காதுன்னு நினைச்சு கேட்கறீங்களா? சேச்சா, என்ன பேசுற? உங்க மேல உள்ள அக்கறை இல்ல, உண்மையான அன்புல கேக்குறேன். எங்க இருக்கீங்க? ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். உனக்கு ஃப்ரெண்டா? அது யார் எனக்கு தெரியாம? அது என் ஃப்ரெண்டு வீடு இல்லை, ரேவதியோட ஃப்ரெண்ட் வீடு. இன்ஃபேக்ட் நான் இப்பதான் இதுவரை இருந்ததை விட ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த டென்ஷனும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன். நடந்த தவறு எதுவா இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அந்த தவறை நடக்காம பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா பிரபு. வேண்டாப்பா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் இப்ப இங்க வந்ததே என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்காக தான். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் பிரபு, உன் மனசு மாறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதுவானாலும் சரி, நீ உன் வேலையை ரிசைன் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். உன் திறமை மேல உள்ள நம்பிக்கையும் உன் புத்திசாலித்தனத்தை மட்டும் நம்பி இந்த கம்பெனிக்கு உன்னை எம்டி ஆக்கணும். நீ இப்படி திடீர்னு முடிவெடுத்து ரிசைன் பண்றேன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? அதான் சொன்னேனே, என்னால இதுக்கு மேல இங்க வேலை செய்ய முடியாது. நீ ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி முடிக்கிறது? அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி திரும்ப எடுக்கிறது? ஸோ அட்லீஸ்ட் நீ அந்த ப்ராஜெக்ட்ஸாவது முடிச்சு கொடுத்துட்டு போனா. சரி, என்னால உங்களுக்கு எந்த லாஸும் வர வேண்டாம். நான் லாஸை பத்தி பேசல, வேற நீ ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் பேசுறேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, நான் ஆரம்பிச்ச ப்ராஜெக்டோட ஃபைனல் வெர்ஷன் இன்னும் 10 daysல உங்க டேபிள்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, என்னோட ரெசிக்னேஷனை மறுக்கக்கூடாது. ஓகே. இன்னொரு கண்டிஷன். சொல்லு. நான் என் ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும்னா நான் இருக்கிற வரைக்கும் மொத்த அதிகாரமும் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். அஃப்கோர்ஸ், இது உன்னோட கம்பெனி. நீ என்ன முடிவு பண்றியோ அதை தாராளமா செயல்படுத்தலாம். யாரும் தடையா இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். குட் லக். சொல்லுங்க ஜெயராம். ஆடிட்டர் காலையில இருந்து உங்களை கேட்டு 4 தடவை ஃபோன் பண்ணாரு. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. என்னவா? உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கலையா? அதான் நீங்க வந்துட்டீங்களான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணா சொல்லுங்க. கம்பெனி எம்டிஏ இல்லாம நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரு. அந்த வேலையெல்லாம் சேர்த்து சார் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரே ஃப்ரீயான உடனே ஃபோன் பண்ணுவார். நீங்க சொல்லுங்க. சே, சும்மா 9 ஃபோன் பண்ணிட்டு ஆடிட்டிங் அக்கௌண்டிங் பார்க்கறதுலாம் சாதாரண விஷயமா என்ன? எவ்வளவு தில்லங்கடி வேலைலாம் பண்ண வேண்டியிருக்கு. மூர்த்தி சார், எங்கேயா போய் தொலைஞ்ச? சாரி சார், கேஷியர் லட்சுமணன் சார் கூப்பிட்டுருந்தாரு. ஷார்ப்பா 9 o'clock என் கேபின் ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கேன்ல உனக்கு. நான் வர வரைக்கும் லாக் பண்ணி வச்சுட்டு நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா நீ? இல்லை சார், உங்கள் கேபினை 8:30 ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் சார். அப்புறம் எப்படியா லாக் ஆச்சு? இந்த மேஜிக்கா? இல்லை சார். எப்படி லாக் ஆச்சு? பதில் சொல்லு. தப்பு பண்ணிட்டு போய் வேற சொல்றியா? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன், சீட்டை கழிச்சு வெளில அனுப்பிச்சிருவேன். போய் கீ எடுத்துட்டு வா.
இல்லை சார் அது வந்து என்னையா திரும்ப திரும்ப வந்து போயின்னு வாய்ப்பாட்டு பாடிட்டு இருக்க? சார் எம்டி தான் சார் உங்கள் கேபினை லாக் பண்ணி கீ எடுத்துகிட்டு போனார். எம்டியா? யாரு? பிரபு சார் தான். நீங்கள் வந்தால் கேபினுக்கு வர சொன்னார். அவன் எதுக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தான்? தெரியல சார். நான் உன்னை கேட்டனா? என் கேபினை லாக் பண்ற அளவுக்கு திமிரு வந்துச்சு அவனுக்கு. யார கேட்டு? உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வரணுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாது. எதுக்காக என் கேபினை லாக் பண்ண தெரிஞ்சுக்கலாமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் பேசிக் மேனர்ஸ் தெரியுமா தெரியாதா? சாரி. தட்ஸ் குட். இப்போ நீ கேட்க வந்ததை கேளு. யார கேட்டு என் கேபின் லாக் பண்ணி கீ எடுத்துட்டு வந்த? ஆன்சர் இந்த பேப்பர்ல இருக்கு. என்னது இது? உன்னோட டிஸ்மிஸ் ஆர்டர்.